உலகத்துக்கு பிரியமான ஒரு அரசாங்கம். எல்லாரும் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்துல. தேவனுக்கு பிரியப்படுகிறவர்கள் குறைவா இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது இந்த மிருகமும் பூமியின் ராஜாக்களும் இங்கே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர்களும் குதிரையின் மேல ஏறி இருக்கிறவரோடு யுத்தம் பண்ணும்படியாக போகிறார்கள். அந்த குதிரையின் மேல ஏறி இருக்கிறவர் யார் சொல்லுங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யுத்தம் பண்ண வந்த உடனே நடக்கிற காரியம் என்ன? யுத்தம் செய்யறது அங்க டைம் ஒன்றும் கிடையாது. யாரும் இயேசுகிட்ட போய், அவர் இந்த உலகத்துல மனுஷனா வந்த போது அடியெல்லாம் வாங்கினார், அப்படித்தானே? ஆமேன். அவமானங்கள் பட்டார், முட்கிரீடம் சூட்டினார்கள், அவரை கொலை செய்தார்கள், ஒன்றுமே சொல்லவில்லை. யுத்தம் என்று வரும்போது ஆண்டவருடைய சித்தத்திற்கு உட்பட்டு, ஆமேன், அவரோடு போர் செய்ய வரும்போது அவருடைய பலத்திற்கு முன்பதாக, அவருடைய வல்லமைக்கு முன்பதாக எந்த அதிகாரமும் எந்த டெக்னாலஜியும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமேன். உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களும் சேர்ந்து வர்றாங்க அந்த மிருகத்தோடு. அந்த மிருகம் வல்லமையான மிருகம், அதோடும் அந்த ராஜாக்கள் வருகிறார்கள். அப்போ என்ன செய்கிறது? செய்யப்பட்டது 20. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். ஆமென். 2 பேர், அந்த அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் எங்கே தள்ளப்படுகிறார்கள்? அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். நல்லா கவனிங்க. முதலிலே இந்த கடலிலே தள்ளப்பட்டவர்கள் யாரு? இதுவரைக்கும் யாரும் தள்ளப்படல. இப்பவே சாத்தானே போன்னு சொல்லுவாங்க. எரிகிற நரகத்துக்கு போ சாத்தானே, எங்க போகிறதுக்கு? ஆமென், அப்படித்தானே? அக்கினி கடல்ல இப்போது யாரும் போகவில்லை. முதலாவது போகிற 2 பேர் யாரு? அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும். நல்ல தெளிவா தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக 21 வாசியுங்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. பாருங்க, 2 பேருக்குள்ள வித்தியாசம். இவங்க 2 பேரும் அந்த பிசிக்கல் பாடியிலே கொண்டு போட்டுறார். மற்றவர்கள் அவர்களுடைய சரீரம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? யாருக்கு கொடுக்கப்பட்டது? பறவைகள் யாவுக்கும் கொடுக்கப்பட்டது. சரி, அப்போ ஒரு ஆள் இதுல இல்ல. யாரு? 3 பேர்ல ஒருவர். சொல்லுங்க சொல்லுங்க. மொத்தம் 3 பேர் உண்டு இல்லையா? மொத்தம் 3 பேர். நமக்கு எதிரி 3 பேர். அதுல 2 பேர் இன்னும் வரவில்லை. ஒருவர் எப்போதும் இருக்கிறார், அவர் இதுல தப்பிட்டார். இனி அவரை பிடிக்க போறோம். கள்ள தீர்க்கதரிசியையும் அந்தி கிறிஸ்துவையும் பிடித்தாயிற்று. அவர்கள் உயிரோடு தள்ளப்பட்டார்கள். இப்போது சாத்தானுக்கான நேரம். பாருங்க, ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். சாத்தானை கட்டுறதுக்கு 2 விஷயம் வேணும். என்னெல்லாம் சொல்லுங்க? பாதாளத்துக்கு திறவுகோல், என்ன? ஆனா நீங்க அடிக்கடி கட்டி விடுவீங்க இல்ல, அவன் அவுத்துட்டு வந்துடுவான். நம்ம என்ன செய்வோம்? கட்டுகிறேன்னா அந்த கட்டு ஒன்னா என்ன செய்யாது? நிக்காது. அவன் பின்னாலே வந்துடுவான், இல்லைன்னா உங்க முன்னாலே போயிடுவான். ஆண்டவரே தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் பார், அவனை கட்டி சும்மா வைக்க கூடாதான். பாதாளத்துக்குன்னு ஒரு திறவுகோல், சாவி இருக்கிறது, கீ, அதோடு வருகிறான். பெரிய சங்கிலியும் பாதாளத்தின் திறவுகோலையும் கொண்டு வருகிறான். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து, பாருங்க, இவன் தான் யாரு? மனித குலம் பாவம் செய்வதற்கு
துணையாக இருந்தவன், மனிதனை வஞ்சித்தவன், பாவத்தின் எண்ணத்தை அவனுடைய இருதயத்திலே விதைத்தவன், பாவம் செய்ய தூண்டினவன். பழைய பாம்பு, பிசாசென்றும் சாத்தானென்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து சொல்லுங்க, அதை 1000 வருஷம் அளவும். 1000 வருஷம் அளவு, அதாவது ஃபுல்லா அவனை வைக்கலாம். அந்த நம்ம ஆட்சி இங்க நடக்கும்போது, பரலோக ராஜ்யத்தினுடைய ஆட்சி இந்த பூமியிலே நடக்கும்போது அவனை 1000 வருஷம் பிடிச்சு வச்சிருக்கும். அல்லேலூயா. முதலிலே 2 பேர் தள்ளப்பட்ட இடத்திலே அல்ல, இது பாதாளம். அவங்க 2 பேரும் இருக்கிறது வேற இடம், இவனை கொண்டு வைக்கிறது வேற இடம். ஆமென். ஒருவேளை இந்த பாதாளத்திலே இவனை வைக்க வேண்டும் என்றால் எதற்காக என்றால் தேவனுடைய மகிமையை இவன் காண வேண்டும். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்படிப்பட்ட ஆட்சியை இந்த உலகத்திலே கொடுப்பார் என்பதை காண வேண்டும் என்று சொல்லியாக இருக்கலாம். ஒருவேளை பாதாளத்திலிருந்து அவனால் பார்க்க முடியுமா என்பது தெரியாது. ஆனால் இவன் மறுபடியுமாய் விடுவிக்கப்பட போகிறான். அப்போது தேவனுடைய ஆட்சியை அங்கே பார்க்க முடியும். அல்லேலூயா. பாதாளம் என்பது பாருங்கள், ஆழம் காணப்பட முடியாத குழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆழமே இருக்காது, போயிட்டே இருக்கும், ஆழமே இருக்காது. நான் நினைக்கிறேன் 1000 வருஷம் அளவும் அவன் பாதாளத்தில் போயிட்டே தான் இருப்பான். ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதற்கு அர்த்தம் என்ன? அவன் ஒரு இடத்துல நிற்க முடியாது. ஆழமே காணப்பட முடியாத குழி. நினைத்து பாருங்க, நம்ம கிணத்துல குளத்துல எல்லாம் குளிப்போம், அப்படிதானே? நீச்சல் தெரிந்தவங்களுக்கு தெரியும், எப்படியாவது போய் தரையை தொட்டாதான், இல்லைன்னா மேலே நிற்கணும், அப்படிதானே? தரையை தொடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஒரு 20 அடிக்க மேலே போயிட்டுனா அடுத்து போக மாட்டாங்க, அப்படிதானே? எனி சிக்கல் தான், இங்கே தான் இருக்கணும். இவன் பாருங்க 1000 வருஷம் போய் அந்த ஆழத்தில் போயிட்டே இருப்பான். ஆழமே காணப்பட முடியாத குழி, பாதாளம். இவங்க மற்றவங்க 2 பேரும் எங்க இருக்கிறாங்க? வீட்டிலையா? அக்னியும் எரிகிறதான கடல், கந்தகம் எரிகிற அக்கினி கடல்ல அவர்கள் உயிரோடு இருக்கிறார். இவனுக்கு தண்டனை ஆழம் காணப்பட முடியாத அந்த பாதாளம். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். 1000 வருஷம் ஆண்டவருடைய நீதியுள்ள ஆட்சி. பாருங்க, இந்த உலகத்துல வாழ்கிற மனுஷன் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆட்சியை பார்த்ததே இல்லை. நம்ம தமிழ்நாட்டிலையும் மக்கள் எல்லாம் ரொம்ப திருப்தியான ஆட்சி வரும்னு சொல்லி நினைச்சாங்க. யாருக்கெல்லாம் திருப்தியா இருக்கு? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பயங்கர திருப்தியா இருக்க. அப்போ மனுஷனுடைய ஆட்சி எப்படி இருக்கும்? இப்படிதான், குறைவுகள் இருக்கும், நிறைவுகள் இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்காது, அப்படிதானே? அல்லேலூயா. எல்லாருக்கும் பிடிக்காது. அப்போ பரிசுத்த கூட்டம், அவருடைய ஜனம் மாத்திரம் இருக்கும். அவருடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டு, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வசனங்களுக்கு பயந்து நடுங்கி, ஆமென், ரட்சிக்கப்பட்ட ஜனம் மாத்திரம் இருக்கிறதான ஒரு ஆளுகை. அல்லேலூயா. அங்கே யாரும் எந்த குறையுமே சொல்ல முடியாது. திருப்தியா இருக்கும் அந்த ஆட்சி. ஆமென். சம்பூரணமா இருக்கும். பொல்லாங்குக்கு அங்க இடமே கிடையாது. ஏன்? அதை செய்கிறவன் எங்க இருக்கிறான்? பாதாளத்துல இருக்கிறான். மனசுக்கு திருப்தியான ஆட்சி. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறதுக்கும் மேலான ஆட்சியா இருக்கும் அந்த ஆட்சி. அது யாராலும் கொடுக்க முடியாது. அது நீதி உள்ள தேவனாலே மாத்திரம் கொடுக்க முடியும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஒரு க்ளூ தாரேன், அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும்னு. இஸ்ரவேலின் ராஜா வருவதற்கு முன்பதாக, இஸ்ரவேலிலே மனித ராஜா வருவதற்கு முன்பதாக இஸ்ரவேலை ஆட்சி செய்தது யார்? வழி நடத்தினது யார்? ராஜா என்றால் வழி நடத்துபவர். அல்லேலூயா. பாதுகாப்பவர்.
ஒரு தலைவர் என்றால் வழிநடத்துபவர், பாதுகாப்பவர், மேய்ப்பர், இப்படி பல பெயர் உண்டு. அப்போ இஸ்ரவேலுக்கு மேய்ப்பராய், தலைவராய், வழி நடத்துகிறவராய் இருந்தது யார் சொல்லுங்க? மோசேயா? மோசே மனுஷன், தேவன். அல்லேலூயா. மோசே ராஜா அல்ல, மோசையோடு அவர் இருந்தார். ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த நாட்களிலே தேவன் எப்படி மக்களை பாதுகாத்தார் தெரியுமா? பகலிலே, சொல்லுங்க, பகலிலே, இரவிலே. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? வெயில் அடிக்கும், பாலைவனத்தில் நடப்பாங்க, கொஞ்ச நேரம் ஃபேன் இல்லாத உடனே உங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்தது? அப்படிதானே? எவ்வளவு கஷ்டமா இருந்தது. சும்மா வனாந்திரத்தில் எல்லாம் நடக்கவே முடியாது. வனாந்திரத்தில் தானே நடந்தார்கள். வனாந்திரத்தில் நடக்கும்போது ஏசி ரூம்ல இருந்த மாதிரி இருக்கும். அதான் மேக ஸ்தம்பம். மழை எப்படி உருவாகிறதுன்னு பிள்ளைங்க கிட்ட கேட்டா சொல்லுவாங்க. மழை எப்படி உருவாகிறது? மயில் ஆடும் பொழுது மழை வருகிறது, அப்படித்தானே? இல்லை, மேகம். மேகம் என்ன செய்கிறது? ஆமா, கருத்து, அதுல இருந்தா மழை வருகிறது, அப்படித்தானே? இல்லையா? சரி, அப்போ மேகத்தில இருந்தா மழை வருகிறது, வானத்திலிருந்து மழை வரல. அந்த குளிர்ந்த மேகங்கள் பாலைவனத்திலிருந்து அப்படியே வழி நடத்தும். இனி இரவுல இவங்களுக்கு நல்லா குளிரும். அப்போ எப்படி வழி நடத்தினார்? வெளிச்சம் கொடுப்பதற்கும் இவர்களுக்கு அனல் கொடுப்பதற்கும் அவருக்கு தெரியும் எந்த டெம்பரேச்சர்ல இருக்கணும். பாடி டெம்பரேச்சர் 37னா இவனுக்கு பாதுகாப்பான அளவு. இவன் தூங்குகிறதற்கு எவ்வளவு குளிர் வேணுமோ அவ்வளவு குளிர் தான். பகல்ல நடப்பதற்கு இவனுக்கு கஷ்டமா இருக்கும். அப்போ அவன் குளிர்ல நடக்கணும். நடக்கும்போது பாதரட்சைகள் என்ன செய்யலையா? அப்போ அவர் ராஜாவா இருந்தார். யார் ராஜாவா இருந்தார்? தேவன் ராஜாவா இருந்தார். இப்படி கன்மலையிலிருந்து தண்ணி கொண்டு வர்றது, இனி செங்கடலை இரண்டாய் பிளக்கிறது. ஆமென். இது எல்லாம் யார் ராஜாவா இருந்த போது? தேவன் ராஜாவா இருந்த பொழுது பெரிய அற்புதங்கள் நடக்கும். அந்த ஜனத்தை யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாது. இதைவிட மேலான ஒரு ஆட்சி 1000 வருட அரசாட்சியிலே தேவன் தரப்போகிறார். ஆமென். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும், அதிசயமா இருக்கும். அவரே நேரடியா இங்கே இருப்பார். அப்போது மோசையின் மூலமாய் பேசினார். இப்போது அப்படி அல்ல, நம்மோடு கூட அவர் இருப்பார். முகமுகமாக நாம் அவரை பார்க்க முடியும். அல்லேலூயா. அந்த நேரத்தில் சாத்தான் இங்க இருக்க முடியாது. சாத்தான் ஆண்டவர்கிட்ட வந்து நான் அவனை அடிக்க போறேன், யோபுவை சோதிச்சது போல நான் சோதிக்க போகிறேன், அப்படி ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவன் காவலிலே இருப்பான். இந்த 1000 வருடம் முடியும் பொழுது அவன் கொஞ்சம் காலம் விடுதலையாக வேண்டும். 4வது வசனத்தை, அடுத்த ஒரு சம்பவம் நடக்க போகிறது, வாசியுங்கள். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவரோடு கூட 1000 வருடம் அரசாண்டார்கள். அடுத்தது 5வது வசனத்தை வாசியுங்கள். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிர் அடையவில்லை. பாருங்கள், இந்த உலகத்திலே வாழுகிற எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி, அவனுக்கு மரணம் உண்டு. அப்படிதான் நம்ம கண்ணால ஒரு மரணத்தை பார்க்கிறோம். 2வது செகண்ட் ஒன்று இருக்கிறது, 2வது மரணம், செகண்ட் டெத். இந்த டெத்துக்கு பிறகு யாராலும் ஒண்ணுமே யாரையும் செய்ய முடியாது. அந்த மாதிரி தான் சாத்தான இப்போ இருக்கிறான். அந்த கள்ள தீர்க்கதரிசி அவன் உயிரோடையே இருக்கிறான். இந்த சாத்தான் அதான் தேவன் படைத்த எதையும் அழிக்க முடியாது. அல்லேலூயா. அதான் சொல்லுகிறது, நாம் பாவிகளாயிருக்கும் போது நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டால்,
பாருங்க, பாவியா இருந்தாலும் நீதிமானா இருந்தாலும் எப்படியும் ஏதாவது ஒரு உயிர்த்தெழுதல்ல உயிர்த்தெழுந்தே ஆக வேண்டும். அப்படி உயிர்த்தெழுந்த பின்பு மரணமே கிடையாது. நல்லா கவனிக்கணும். ஆமென். எதற்காக இந்த வேத புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? எதற்காக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இதற்காக தான். எல்லாரும் நினைப்பாங்க, எனக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே, தாங்க முடியாத ஒரு துயர் வந்த உடனே என்னுடைய ஜீவனை நான் என்ன செய்து விடலாம், அழித்து விடலாம், அதோடு எனக்கு நிம்மதியாயிருக்கும், அமைதியாயிருக்கும் என்று சொல்லி. அப்படி அல்ல. ஆத்துமா சாகாதது. அல்லேலூயா. ஆத்துமா சாகாதது. இங்கே ரட்சிக்கப்பட்டவர்கள் 1000 வருட ஆட்சியிலே உயிரோடு எழுந்திருப்பார்கள். பாவிகள், தேவனை தேடாதவர்கள், தேவனை மறுதலித்தவர்கள் இந்த 1000 வருட அரசாட்சி முடியும் வரை எழுந்திருக்க மாட்டார்கள். ஆனால் எழுந்திருப்பார்கள். இது முடியும் வரை அவர்கள் எழுந்திருக்க மாட்டார்கள். 6வது வசனம் என்ன சொல்லுகிறது? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். பாருங்க, தேவனை தேடாதவனுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு கோபாக்கினையிலையும் எவ்வளவு இருக்கிறது பாருங்கள். இப்பொழுது கடைசியான யுத்தம். இந்த யுத்தத்துக்கு பெயர் என்னது? கோகு. சொல்லுங்க. கோகு மாகோ. கோகு மாகோ. கோகு மாகோ என்ற பெயர் இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பூமி 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்கள் யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படியாக புறப்படுவான். அவருடைய தொகை எப்படி இருக்குமாம்? தேவனை தேடாதவனுடைய, நல்ல கவனிங்க, தேவனை தேடாதவனுடைய எண்ணிக்கை எப்படி இருக்குமாம்? கடற்கரை மணலத்தனையாக இருக்கும். தேவனுடைய சத்திய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத, இப்போதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த வசனங்கள் பேசப்படும் பொழுது இதெல்லாம் எங்க நடக்கும்? நல்ல கவனிங்க. அப்படித்தானே? நிறைய பேர் சொல்லுவாங்க, டெய்லி சூரியன் மறைகிறது, சூரியன் உதிக்கிறது, அப்பப்ப மழை பெய்கிறது, இதெல்லாம் தான் நடக்கும். இவங்க பைபிள்ல சொல்றது எங்க நடக்கும்? அப்படிதானே? சுனாமின்னு ஒண்ணு வந்தது. யாராவது பார்த்தது உண்டா? இதுக்கு முன்னால பார்த்ததே கிடையாது. திடீர்னு வரும். ஆமென். சுனாமி வரும்போது நாங்க இந்த சபையில ஆராதிச்சுட்டே இருக்கிறோம். அப்போ இருந்த யாராவது இங்க இருக்கீங்களா? கையை தூக்குங்க பார்ப்போம். யாருமே இல்லை. அப்படிதானே? நீங்க இருக்கீங்க இல்லையா? ஒரு ஆத்துமா இருக்கு பாருங்க. சொல்ல போனா அப்ப நாங்க 3 பேர் இங்க இருக்கிறோம். பாஸ்டர் காணல, பாஸ்டரும் உண்டுன்னு நினைக்கிறேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாங்க ஆராதனையை முடிச்சுட்டு வெளியே போறோம். எல்லாரும் சொல்றாங்க, ஓடுங்க, மண்டே மார்க்கெட் வேற தண்ணி வந்தாச்சு. எங்க எல்லாரும் ஓடுங்க. நம்ம நம்புவோமா? அடுத்தது, எல்லா மருத்துவமனைகளும் மரித்தவர்களால் நிறைந்திருந்தது. இந்த மருத்துவமனை நிறைந்திருந்தது. சிறுவர்கள், இளைஞர்கள், நல்ல பராக்கிரமசாலிகள். யாராவது பார்க்க போனீங்களா? நாங்க எல்லாம் பார்க்க போனோம். எல்லா பெட்டும் நிறைஞ்சிருந்தது. சில பெட்டுகள் எல்லாம் 2 பேர், இடமே இல்லை. எப்படி தெரியுமா இது? பாருங்க, இதுவரைக்கும் இப்படி நடந்ததே இல்லை. கடல் உள்வாங்கின உடனே எல்லாருக்கும் சந்தோஷம். மீன்கள் எல்லாம் தெரிகிறது, முத்துக்கள் சிப்பிகள் எல்லாம் தெரிகிறது. ஓடி போனாங்க. திரும்ப வந்தது பாருங்க, சிறிய அழிவுதான் தேவனுடைய பார்வையில். இந்தியா மேப்பை நீங்க எடுத்து பாருங்க. ஆமென். இல்லை வேர்ல்டு மேப்பை எடுத்து பாருங்க. நம்மளை எல்லாம் கொண்டு போனோம்னா கொஞ்ச நேரம் ஆகாது. கண்ணை மூடி திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடம் எல்லாம் தண்ணீரா நிரம்பிடும். என்ன பெருங்கடல் இருக்கிறது? நித்திய பெருங்கடலா? இந்தியா இவ்வளவு தான் இருக்கும் நம்ம இருக்கிற இடம்.
அதை விட 1000 மடங்கு 1,00,000 மடங்கு தண்ணீர் அப்படியே சூழ்ந்து நிற்கிறது. ஆமென். தேவ கோபம் வரும்னு சொன்னா ஒரு நொடி பொழுதுல இந்த இடம் எல்லாம் போயிடும். அல்லேலூயா. இது எப்படி நம்ம பாதுகாக்கப்படுகிறோம்? தேவனுக்கென்று ஒரு நாள் வைக்கப்பட்டு இருக்கிறது. தேவன் சொல்லி இருக்கிறார், நீங்க கவலைப்படாதீங்க, நான் தண்ணீர்னால் என்ன செய்ய மாட்டேன் சொல்லுங்க, தண்ணீர்னால் நான் அழிக்க மாட்டேன். அப்படி ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா தேவன் நினைச்சா அழிந்து போகும். தொடர்ந்து வாசிப்போம். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. பாருங்கள், கடற்கரை மணலத்தனையாய் தேவனுக்கு விரோதமாக சாத்தான் கூட்டம் கூட்டி யுத்தத்திற்கு 2வது முறை அவன் என்ன செய்கிறான்? போகிறான். முதலாவது கள்ள தீர்க்கதரிசியும் அந்த அந்தி கிறிஸ்துவும் போனார்கள். இப்போது சாத்தான் செல்கிறான். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி என்ன செய்தது? அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. பாருங்க, கொல்லலாம் இல்லையா? சாத்தான் என்ன செஞ்சிருக்கலாம்? கொன்னு இருக்கலாம். தேவன் நினைச்சா எதையும் செய்ய முடியும். ஆனா அவருடைய லிஸ்ட்ல அது கிடையாது. அவர்கள் கந்தகமும் அக்கினியும் எரிகிற கடலிலே என்ன செய்யப்படுவார்களா? பாதிக்கப்படுவார்கள். எப்போதெல்லாம்? காலையிலையும் சாயங்காலமுமா? இரவும் பகலும். யாரெல்லாம் இனி இவர்களை பின்பற்றி இவர்களுடைய பிரமாணங்களை கை கொண்டார்களோ, தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக எழும்பினார்களோ, தேவனை விசுவாசிக்கவில்லையோ, இதே இடத்திற்கு போவார்கள். ஆமென். அதனாலதான் சொல்லப்படும், யாருக்கும் மரணம்னு சொல்லி சந்தோஷமா இருந்துடக்கூடாது. இரவும் பகலும் வாதிப்பு உண்டு. ஆமென். அவரை நம்பி அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் இரவும் பகலும் மகிழ்ந்திருப்பார்கள். அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் நினைப்பதற்கும், நம்ம எல்லாம் இப்ப நினைப்பதற்கும் அதிகமான மகிமையாயிருக்கும் என்று பவுல் சொல்லுகிறார். நீங்க இப்ப நினைக்கவே முடியாது, உங்களுடைய புத்திக்கே எட்டாது, அப்படி இருக்கும். இந்த ஆட்சி முடிந்து நாம் அவரோடு கூட இருப்போம். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. பாருங்கள், இப்போது இருக்கிறதான வானம், இப்போ இருக்கிறதான பூமி தேவன் மாற்றி விட்டார். அல்லேலூயா. வானமும் பூமியும் என்ன ஆகிவிட்டது? இந்த சாத்தான் பிடிக்கப்பட்ட உடனேயே சாத்தான் இப்போது எதையெல்லாம் காட்டி மக்களை வஞ்சித்து வைத்திருக்கிறானோ, எந்தெந்த செழிப்பை எல்லாம் காட்டி அவன் வஞ்சித்து வைத்திருக்கிறானோ, அந்த வானத்தையும் பூமியையும் அவர் என்ன செய்து விட்டார்? மாற்றி விட்டார். இடம் காணப்படவில்லை அவைகளுக்கு. 12 மரித்தோராகிய சிறியோரையும். இனிதான் நல்லா கவனிங்க, மக்களுக்கான தண்டனை இங்க வருகிறது. மரித்தோராகிய, இப்ப யார் மரித்தது? இதுவரைக்கும் எழும்பாதவன் எல்லாம் சபிக்கப்பட்டவன். இதுவரைக்கும் எழும்பாதவன் எல்லாம் இவர்களோடு கூட ஆயத்தமானவன். அவனுக்கு நான் அளிக்கும் பலன் சொல்லுங்க, என்னோடு கூட வருகிறது. நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை தேவன் தருவார். அது நன்மையாயிருந்தா அதிக நன்மையாயிருக்கும், தீமையாயிருந்தா அதிக தீமையாயிருக்கும். வாசிப்போம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள்.
சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஆமென். இரண்டாம் மரணத்துக்கு என்பதாக நிரந்தரமாக அவர்கள் வாழ வேண்டும், ஒன்றில் தேவனோடு கூட, இல்லை என்றால் அக்கினி கடலிலே. இதற்கு பின்பு யார் நினைச்சாலும் மரணம் அடைய முடியாது. மூன்றாம் மரணம் என்று ஒன்று கிடையாது. இதை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு படிக்கட்டுகள், ஸ்டேஜ், இந்த உலகத்தில் நம்ம பிறக்கிறோம். 70, 80, சிலர் 90, 100 வயது வரை இந்த உலகத்தில் வாழலாம். நல்ல கவனிங்க. இந்த வயது முடிந்தவுடனே ஒரு மரணம் உண்டாகிறது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டாம் மரணம் இல்லை, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இரண்டாம் மரணம் உண்டு. தேவனை தேடாத அவிசுவாசிகளுக்கு இரண்டாம் மரணம் உண்டு. முதலாவது உயிர்த்தெழுகிறவர்கள் ஒரே ஒரு மரணத்தை மாத்திரம் பார்க்கிறவர்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராய் அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள். இந்த இரண்டாம் மரணத்திற்குள்ளே போகிறவன், அதாவது 1000 வருட அரசாட்சியிலே உயிர்ப்பிக்கப்படாதவன், ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படாதவன், அவன் நிரந்தரமாக இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். ஜீவன், நம்முடைய சரீரத்தில் ஒரு ஜீவன் இருக்கிறது, ஆத்துமா இருக்கிறதா? ஆமாவா இல்லையா? அந்த ஆத்துமா அழியவே அழியாது. அல்லேலூயா. ஆத்துமாவை கொல்ல சாத்தானுக்கு அதிகாரம் கிடையாது. சரீரத்தை கொல்லலாம், ஆனால் ஆத்துமாவை கொல்ல உங்களாலே கூட யாருக்கும் அனுமதி என்றல்ல, அது முடியாத காரியம். அழிக்கவே முடியாது. நம்ம உள்ள இருக்கிற ஆத்துமாவை என்ன செய்ய முடியாது? அழிக்கவே முடியாது. ஒருபோதும் அழியாது அது. அல்லேலூயா. எனவேதான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதை காப்பாற்ற முடியும். இரண்டாம் மரணத்திற்கு பங்கில்லாமல் நம்மால் வர முடியும். அல்லேலூயா. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால், இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டால், மீட்பராக ஏற்றுக்கொண்டால், நம்முடைய பாவங்களை இப்போதே அறிக்கை செய்வோம் என்று சொன்னால், இரண்டாம் மரணத்திற்கு உங்க மேல அதிகாரமே கிடையாது. ஆத்துமா சாகவே சாகாது. அல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்துமா சாகுன்னு வசனம் இருக்கிறது, அது இந்த இரண்டாம் மரணம். ஆமென். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், அது இந்த இதான் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இரண்டாம் மரணம். மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படாதவனாக காணப்பட்டவன் எவனோ அவனும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஒரு மனிதனுக்கு தேவன் தம்முடைய சுவிசேஷத்தை, தம்முடைய இரட்சிப்பை ஒரு முறை 2 முறை அல்ல, இந்த உலகத்திலே அவன் எத்தனை வயது வரை வாழ்வானோ அத்தனை வயது வரையிலையும் ஏதாவது ஒரு வழியில சொல்லி கொண்டே இருப்பார். ஆமென். ரட்சிப்பு எப்போதும் வந்து கொண்டே இருக்கும். ரட்சிக்கும்படியாக நம்ம ஜீவனோடு இருக்கும் காலம் வரையில், இந்த உலகத்துல முதலாம் மரணம் அடைவதற்கு முன்பதாக இந்த உலகத்துல இருக்கிற வரையிலேயும் யார் மூலமாவது, ஆமென், பாடல் மூலமாகவோ அல்லது வேத வார்த்தை மூலமாகவோ பிரசங்கங்களின் மூலமாகவோ பலவித சம்பவங்கள் மூலமாகவோ, சில ஆக்சிடென்ட்ஸை பார்க்கும்போது, சிலருடைய மரணத்தை பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு ஞாபகப்படுத்துவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இயற்கை சீற்றங்களை பார்க்கும் பொழுது உணர்த்துவார். முடிவெடுக்க வேண்டியது நம்ம தான். இந்த வசனங்கள் எல்லாம் அப்போது கிரியை செய்ய வேண்டும். ஓ, என்னுடைய ஆத்துமா அழியாதது, இதிலிருந்து நான் விடுபட வேண்டும், இந்த பாவத்திலிருந்து நான் விடுபட வேண்டும், நான் ரட்சிக்கப்பட வேண்டும், நான் பரிசுத்தமாக வேண்டும், என் ஆத்துமா அழியாதது, நான் அக்கினி கடலுக்கு போக மாட்டேன். ஆமென். சொல்லுங்க, நான் அக்கினி கடலுக்கு போக மாட்டேன், நான் இயேசுவோடு கூட ஆட்சி செய்வேன், ஆண்டவரோடு கூட நான் ஆட்சி செய்வேன். ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஒருபோதும் அவர் 2வது மரணத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஆமென்.
நீங்க உதறி தள்ளுனா வேற வழி இல்லை. வேண்டான்னு சொன்னா ஆண்டவர் கூட்டிட்டு போக மாட்டார். இந்த இயேசு வேணும்னு சொல்லுங்க, அவருடைய ரட்சிப்பு வேணும்னு சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து இருக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஒருவேளை அந்த வசனம், ஆமென், ஸ்தோத்திரம், உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு காரியம் உங்களுக்கு புரிந்திருக்கும், உங்க ஆத்துமா அழியாது. இந்த ஆத்துமா அழியாமல் காப்பாற்றப்படணும்னு சொன்னா இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை நம்பணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அவருடைய கற்பனைகளின்படி நடக்கணும். தேங்க்யூ ஜீசஸ். அவரிலே நாம் அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அவரை நம்பி வருகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே பலவிதமான சோதனைகள், பலவிதமான போராட்டங்கள் உங்களை திசை மாற்றும்படியாக பழைய பாம்பாகிய சாத்தான் நம்மோடு கூட போராடி கொண்டே இருக்கிறான். விழித்துக் கொள்ளுங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். அவர் வேகமாய் வருகிறார், சீக்கிரமாய் வருகிறார். அவர் வர தாமதித்தாலும் நாம் இதோ பறந்து போகிறோம் இந்த உலகத்தை விட்டு. நம்முடைய மரணம் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போது நாம் மரித்தாலும் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய வேண்டும், அவரோடு கூட நாம் எழுந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் நிறைவேறினது. அதை போல இயேசு சொன்ன இந்த வார்த்தைகளும் நிறைவேறும் காலம். ஆமென், ஸ்தோத்திரம். ஒன்றும் அவமாய் போகாது. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. தேவன் வருகின்றார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி. தேவன் வருகின்றார் பாதம் நிறுத்தி. பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார்.